ஹலோ கைஸ், இப்போ டைம் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாசம். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 2025 முடியறதுக்கு 90 டேஸ் கூட இல்ல. தமிழ்நாட்டுல ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நிறைய பேர் மைண்ட் செட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, டீயோட பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணிட்டு இருக்கலாம். பட் இந்த டைம்ல வேற ஒன்னும் நமக்கு ஞாபகம் வரலாம். என்னன்னா அந்த நியூ இயர் ரெசல்யூஷன். சோ இந்த வருஷம் ஜிம்முக்கு போகணும், இந்த வருஷம் நான் இதை கத்துப்பேன் அப்படி சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருப்போம் ஸ்டார்டிங்ல. ஆனா இப்போ திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 மாசம் 9 மாசத்துல நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். ச்சே, இந்த வருஷத்தை நான் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம். ஆனா வெயிட் பண்ணுங்க. Who said the game is over? Last 3 months ஒரு 90 days sprint பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங் நீங்க வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பண்ற பெரிய தப்பு மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்துல பைத்தான், வீடியோ எடிட்டிங், ஷேர் மார்க்கெட்னு 10 டேப் ஓபன் பண்ணி வச்சிருப்போம். ஆனா ஒண்ணுல கூட எக்ஸ்பர்ட் ஆயிருக்க மாட்டோம். சோ the first rule is the single tab rule. சிம்பிள் விஷயம் தான். நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஒரே ஒரு ஸ்கில்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல போட்டோஷாப்பா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபீல்டா இருக்கலாம். பட் ஒன்னு மட்டும் தான், வேற எதையுமே யோசிக்காதீங்க. 30 டேஸ் கம்ப்ளீட்டா இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க. யூ பிகம் த மாஸ்டர் ஆஃப் ஒன் திங். ஓகேவா? ஆல்ரைட். செகண்டா பார்த்தோம் அப்படின்னா the no disturbance month. இப்போ ஸ்கில்ல செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா எப்படி கத்துக்கிறது? ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு நான் ரேண்டமா வீடியோ பார்த்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதாது. இந்த 1 மந்த் உங்களுக்குன்னு ஒரு பபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. டெய்லி 1 hour. அந்த 1 hourல போன் சைலண்ட், நோ சோஷியல் மீடியா. நீங்க கத்துக்கிற அந்த ஸ்கில் மட்டும் தான். ஒரு நல்ல கோர்ஸா வாங்கி படிக்கலாம், இல்ல ஒரு புக் வாங்கி படிக்கலாம். இந்த இமோஷன் தான் உங்க பிரெயின்ல அந்த ஸ்கில்ல பெர்மனண்டா ரெஜிஸ்டர் பண்ணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்ணும். சோ தி லேர்னிங் ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஆகும். ஓகே, ஃபைனல் பாயிண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். கட்டுறது கைமண் அளவு அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு. ஆனா கார்ப்பரேட் வேர்ல்ட்ல நீங்க கத்துக்கிட்டத காட்டினாதான் வேலையே. நீங்க எனக்கு பைத்தான் தெரியும் சொல்றதை விட நான் பைத்தான் யூஸ் பண்ணி இந்த சின்ன ப்ராஜெக்ட் பண்ணேன், இந்த லிங்க்ல பாருங்கன்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ மந்த் 2ல நீங்க கத்துக்கிட்ட ஸ்கில்ல வச்சு ஒரு குட்டி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அது மட்டும் தான் உங்க ரியல் ரெஸ்யூமே. இந்த 90 டேஸ் யூஸ் பண்ணாலே 2026 ஓட ஸ்டார்டிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். யோசிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.